شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்பில் நேற்றைய தினம் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான காரணத்தையும் அந்த நோன்பு ரமலான் மாதத்தில் கடமையாக்கப்பட்டதற்குண்டான காரணத்தையும் நாம் அறிந்திருந்தோம். அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் பேசுகின்றான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். யார் நோயாளியாகவோ அல்லது பயணியாகவோ இருக்கிறாரோ அவர் வேறொரு நாளில் இந்த நோன்பை கணக்கிட்டு வைத்துக் கொள்ளட்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் பேசுகின்றான். அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலல்லதீன யுதீகூனஹு ஃபித்யத்துன் துஆமு மிஸ்கின். யார் அந்த நோன்பு நோற்க சக்தி இருந்தும் நோன்பு நோக்காமல் இருப்பாரோ அவர் ஒரு ஏழைக்கு உணவளிக்கட்டும் என்கின்ற சட்டத்தையும் அல்லாஹ் பேசுகின்றான். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு யார் நோன்பு நோற்க சக்தி பெறவில்லையோ, யார் நோன்பு நோற்க முடியவில்லையோ, வயோதிகத்தின் காரணமாக, தள்ளாத வயதின் காரணமாக அல்லது கடும் நோயின் தொடர் நோயின் காரணமாக நோன்பு நோற்க இயலவில்லையோ அவங்க ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும். 30 நாள் நோன்பு வைக்கலனா 30 ஏழைக்கு என்ன செய்யணும், 30 நாளும் ஒவ்வொரு ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை சொல்லி வர்றாங்க. நாமும் ஆரம்ப காலத்தில் இப்படியான சட்டத்தை தான், இந்த விளக்கத்தை தான் கொடுத்து வந்தோம். ஆனால் பின்பு இந்த வசனத்தை நன்கு நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இது தவறானதாக இருக்கிறது, இதற்கு மாற்றமான விளக்கத்தை தான், கருத்தை தான் இந்த வசனம் தருகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஏன் அப்படின்னா, இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுதீகூனஹு, யார் அதை நோன்பு நோற்க சக்தி பெற்றிருப்பார்களோ என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகின்றார். லா யுதீகூனஹு, யார் நோன்பு நோற்க சக்தி பெற மாட்டார்களோ அவங்க ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசவில்லை. யார் நோன்பு நோற்க சக்தி இருந்தும் அவர்கள் நோன்பு நோற்காமல் இருப்பார்களோ அவர்கள் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகின்ற அந்த வார்த்தை பதம் இங்கே முடியாம இயலாமையில் இருக்கிறவங்க கொடுக்கணுங்கிறத பற்றி பேசலை அப்படிங்கிறது நமக்கு மிக தெளிவாக விளங்குகிறது. அப்போ யாரால் நோன்பு நோற்க இயலவில்லையோ, தள்ளாத முதுமையின் காரணமாக, கடும் தொடர் நோயின் காரணமாக முழுமையாக நோன்பு நோற்க முடியாத நிலையில் இருக்கிறாரோ அவர் அந்த நோன்பிற்கான கடமைக்குள்ள வரமாட்டார். அப்போ அவர் ஃபித்யா கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. யாருக்கு கடமையோ, யார் அந்த கடமையை தவற விடுவாரோ அவருக்குத்தான் நஷ்ட ஈடு ஃபித்யாங்கிறது இருக்குதே ஒழிய, யாருக்கு கடமை இல்லையோ, யார் அதற்கு தகுதிப்பட மாட்டாங்களோ அவங்க தகுதியே பெறலங்கிற பொழுது அந்த நோன்பு விட்டதுக்காக அவங்க ஃபித்யா கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்து சரியில்லை. அப்போ அந்த வகையில் ஒருவர் தான் நோன்பு நோக்கக்கூடிய நிலை இருந்து அவர் அந்த நோன்பை விடுவார் என்றால் அவர் ஃபித்யா கொடுக்கலாம் என்கின்ற இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வழிகாட்டிய சட்டம். நோன்பு முதலாவதாக கடமையாக்கப்பட்ட அந்த நேரத்தில் அதனுடைய சிரமங்களில் இருந்து அவர்களை தவிர்ந்து கொள்ளச் செய்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சலுகையை கொடுத்திருந்தான். யார் நோன்பு நோற்க சக்தி இருந்தோம், நோன்பு நோக்காமல் இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் நோன்பு விட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க ஒரு ஏழைக்கு என்ன செய்யணும், உணவு கொடுத்துடணும், அது அதுக்கு பரிகாரமாக அமைஞ்சிடும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இந்த பரிகாரம் என்பது கடமையாக இருப்பவர் அந்த கடமையை நிறைவேற்றாமல் போகும்போது கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் தான் இதில் சொல்லப்படுது. இந்த சட்டமும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. பின்னர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை என்ன செய்கிறார், அந்த சட்டத்தை மாற்றி அனைவரும் நோன்பு நோக்க வேண்டும், யாரெல்லாம் சக்தி பெற்றிருப்பாங்களோ அவங்க விடுறதுக்குலாம் அனுமதி இல்லை, முழுமையாகத்தான் நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை அல்லாஹ் மாற்றி அறிவிக்கின்றான். இப்போ இந்த வசனத்தில் சக்தி பெற்றவர் நோன்பை விடலாம், விட்டால் அவர் பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்பதைத்தான் குறிக்கிறது என்பதை அந்த வசனத்தின் தொடர்ச்சியிலே நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் பேசுகின்றான், வ அன் தஸூமு கைருல் லக்கும், நீங்க நோன்பு நோக்க சக்தி இருந்து நோன்பை விடுவீங்கன்னா விடலாம், ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துடணும். இல்லை என்று இருந்தாலும் அன் தஸூமு கைருல் லக்கும், அந்த சலுகை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் நோன்பு நோற்பது தான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் பேசுகிறார்.
அப்போ நீங்கள் நோன்பு நோற்பது தான் சிறந்தது என்று பேசிவிட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் சக்தி பெற்றிருந்தாலும் நோன்பை விட்டு கொள்ளலாம், இதை பரிகாரமாக செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுவதிலிருந்து இது ஆரம்ப காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகையாகத்தான் இருந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இதை வலுப்படுத்தக்கூடிய உறுதி செய்யக்கூடிய ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடிகிறது. புகாரில வரக்கூடிய 4507வது செய்தியாக பார்க்கலாம். லம்மா நஸலத் அலல்லதீன யுதீகுனஹு ஃபித்யத்துன் துஆமு மிஸ்கீன் என்ற வசனம் இறக்கி அருளப்பட்ட போது, இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருள போது, காணமன் அராத ஐயுஃப்திர வ யஃப்ததிய, யார் நோன்பை விடுவாங்களோ அவங்க ஃபிதியா கொடுத்துக்குவாங்க. நோன்பை விடணும்னு முடிவெடுக்கிறவங்க ஃபிதியா கொடுத்து என்ன செஞ்சுக்குவாங்க, அந்த பரிகாரத்தை நிறைவேற்றிக் கொள்வார்கள். ஹத்தா நஸலத்தில் ஆயத்து அல்லதி பஅதஹா ஃபனஸஹத்ஹா, பிறகு வேறொரு சட்டம் வசனம் இறங்கியது. அந்த வசனம் சட்டம் இறங்கிய உடனே அதுவரைக்கும் இந்த நிலை தான் எங்கள்கிட்ட இருந்துச்சு. இறுதியாக அதை மாற்றக்கூடிய சட்டம் வசனம் இறங்கியது. அதுவரைக்கும் நாங்கள் இந்த நிலையில் தான் இருந்தோம். நோன்பு நோக்கணும்னா நோன்பு நோற்போம், நோன்பை விடணும்னு முடிவெடுத்தா அதற்கு ஃபிதியா கொடுத்து என்ன செஞ்சுக்குவோம், அதை பரிகாரமாக நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் என்ற நிலை இருந்தது. பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறொரு வசனத்தை இறக்கி அந்த சட்டத்தை அல்லாஹ் மாற்றிவிட்டான் என்று மிக தெளிவாகவே இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறகு சட்டத்தை இறக்குறான். ஃபமன் ஷஹீத மின்குமு ஷஹர ஃபல் யசும்ஹு, பிறகு அல்லாஹ் அந்த சட்டத்தை மாற்றுகின்றான். யாரெல்லாம் அந்த மாதத்தை அடைவாரோ அவர் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் இறுதியாக ஆக்குகின்றான். அப்போ இந்த ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, ஒருவர் நோன்பு நோக்க சக்தி இருந்தும் அவர் நோன்பை விடுவார் என்றால் அவர்தான் பரிகாரம் கொடுக்க வேண்டும். இந்த சட்டம் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சலுகையாக கொடுக்கப்பட்டிருந்த சட்டமாகத்தான் இருந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இப்போ பிற்காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சட்டத்தை மாற்றி விரும்பினவங்க நோன்பை விட்டுக்கலாம், பிறகு அவங்க பரிகாரம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற சலுகை எல்லாம் எடுத்துட்டான். அந்த சலுகை இல்லை. பொதுவாகவே அந்த மாதத்தில் யாரெல்லாம் அந்த கடமையை அடைந்திருப்பாங்களோ அவங்க அனைவருமே நோன்பு நோக்க வேண்டும் என்ற விதியை சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவதிலிருந்து அது முன்னர் சொல்லப்பட்ட சட்டம் அது மாற்றப்பட்டு விட்டது. பின்னர் அதற்கு யாரெல்லாம் சக்தி பெற்றிருப்பாங்களோ, நோன்பு நோக்க முழுமையான சக்தி பெற்றிருப்பாங்களோ அவங்க அனைவருமே நோன்பு என்ன செய்தாக வேண்டும், நோக்க வேண்டும் என்று சொல்லப்படுவதிலிருந்து இப்போ யாருக்காவது இயலாமையில் இருக்கிறாங்க, முழு வயோதிகத்தில் தள்ளாத வயோதிக நிலையில் அல்லது கடுமையான நோய்கள் தொடர் நோய்களில் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க ஃபிதியா கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பரிகாரம் அவங்களுக்கு வராது. அவங்க கண்டிப்பாக ஃபிதியா கொடுக்கணும், பரிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் கிடையாது. அவங்க நோன்பு நோக்க சக்தி பெறலை என்று இருந்தால் அவங்க மீது அது கடமை இல்லை. கடமை இல்லை என்கின்ற பொழுது அதை அவர்கள் தவற விடுவதனால் அவர்களுக்கு பரிகாரம் இல்லை என்பதுதான் குர்ஆன் ஹதீஸில் நாம் பார்க்கப்படக்கூடிய சரியான சட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வசனங்களிலிருந்து நாம் விலகிக் கொள்ள முடிகிறது. இப்போ கூடுதலாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தி ஒன்று இதற்கு மாற்றமாக இருக்குதே. என்ன சொல்கிறாங்க, யார் வயோதிக நிலையில் இருந்தாலும் சரி அல்லது நோயாளியாக இருந்தாலும் சரி அதன் காரணமாக யாராவது நோன்பு விடுவாங்கன்னு சொன்னால் அவங்களும் ஃபித்யா கொடுக்கணும் என்று இப்னு அப்பாஸ் அவங்க சொல்வதாக புகாரில 4505வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க தானே, அப்போ அதன் அடிப்படையாக கொண்டு நாம் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். நேரடியாகவே இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் இந்த கருத்தை தரலை என்கின்ற பொழுது, திருமறை குர்ஆனுடைய வசனம் நேரடியாகவே இந்த பொருளை தரலை அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விளக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய சொந்த விளக்கமாக தான் சொல்கிறாங்க. முன்றைய செய்தியில் வந்துட்டு மக்களுடைய நடைமுறை பற்றி பேசப்படுகிறது. எப்படி மக்கள் நடைமுறையில் இந்த நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க, முன்னர் இந்த சட்டம் இருக்கும்பொழுது எப்படி நோன்பு வச்சுட்டு இருந்தாங்க, பின்னர் எப்படி இந்த சட்டம் மாற்றப்பட்டது என்கின்ற மக்கள் நடைமுறையில் இருந்த விஷயங்களை அந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட அந்த காரண காரியங்களோடு பேசுகிறது. ஆனால் இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடியது அவங்களுடைய சுய விளக்கமாகத்தான் இருக்கிறது. அந்த விளக்கம் அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் கருத்துக்கு தோதுவாக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால் இந்த விளக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றாக இவங்க சொல்லியிருப்பாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம கருத்தில் எடுத்துக்கொண்டு எந்த கருத்து சரி என்று நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் இங்கே குர்ஆனுடைய வசனம் மிக தெளிவாக அது முந்தைய சட்டம் தான், அது முன்னர் கொடுக்கப்பட்ட சலுகை தான், பின்னர் இந்த வசனம் அதை மாற்றப்பட்டு இருக்கிறது என்கின்ற கருத்தை மிக தெளிவாக தருகின்ற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய எந்த சொந்த கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனவே யார் நோன்பு நோக்க சக்தி இருப்பாங்களோ அவங்க நோன்பு வைக்கணும். நோன்பு நோக்க சக்தி இல்லாதவர்கள், முழுமையாகவே சக்தியற்றவர்கள் அவங்க நோன்பை விட்டுக்கலாம், அவங்க ஃபிதியா கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து
அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் பேசுகின்றான், ஃபமன் ஷஹீத மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸும், யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும். ஃபமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அந்த நாளில் அவர்களால் நோன்பு நோக்க முடியலை, அதற்கு காரணம் என்ன? பயணத்தில் இருக்கிறோம், நோன்பு நோக்க முடியலைங்கிறது இருந்துச்சுன்னா, அல்லது இன்னைக்கு நோயா இருக்கு, இன்னைக்கு காய்ச்சலா இருக்கு, இன்னைக்கு நம்மளால் நோன்பு வைக்க முடியாது என்று இருந்துச்சுன்னா, அவங்க பயணத்தை முடிச்சதற்கு பிறகு அந்த பயண நேரத்தில் அவங்க நோன்பு விட்டுக்கலாம். அவங்க அந்த காய்ச்சலா இருக்கிற நேரத்தில், உடல் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் நோன்பை விட்டுக்கலாம். ஆனால் வேறொரு நாளில் அதை கணக்கிட்டு வைத்துக் கொள்ளணும். 2 நாள் பயணம், 2 நாள் நோன்பை விட்டுட்டேன்னா அந்த 2 நாள் நோன்பை பிறகு நம்ம என்ன செய்யணும்? ரமலானுக்கு பிறகு கணக்கிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். உடல் நோயினால் பலவீனத்தினால் நான் 2 நாள் நோன்பை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் 2 1 வாரமோ எத்தனை நோன்பு விடுறோமோ அதை ரமலானுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? கணக்கிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அடுத்த அந்த வசனத்தின் தொடர்ச்சி அல்லாஹ் பேசுகின்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகிறான், உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை. அல்லாஹ் உங்களுக்கு நாடுவதெல்லாம் இலகுவைத்தான், சிரமத்தை நாடவில்லை என்று இறைவன் பேசுகின்றான். இது மிகவும் ஆழமான அழுத்தமான இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் கோட்பாடுகளை பற்றியான ஒரு பார்வை நமக்கு மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் எதை இம்மார்க்கத்தின் சட்டமாக வழிகாட்டுதலாக நெறிமுறைகளாக நமக்கு சொல்லி தந்தானோ அந்த சட்டத்திட்டங்களில் வழிகாட்டுதல் நெறிமுறைகளில் எந்த விதத்திலும் மனிதனுக்கு துன்பம் தருகிற, தீங்கு தருகிற, பாதிப்பை தரக்கூடிய எந்த சட்டத்தையும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கவே இல்லை. இந்த இஸ்லாம் என்பது அழகான இயற்கை தன்மையில் அமைந்த ஒரு மார்க்கமாக அனைத்து மனிதர்களுக்கும் ஆரோக்கியமான வகையில், அவங்களுக்கு எந்த விதமான சிரமத்தையும் துன்பத்தையும் தராத வகையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான். இந்த மார்க்கத்தினுடைய எண்ணற்ற சிறப்புகளில் இந்த மார்க்கம் அது இலகுவாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பது ஆகச்சிறந்த ஒரு சிறப்பாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் அதை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய தூதர் அவர்களும் அதை பல இடங்களில் நமக்கு உணர்த்தினான். அல்லாஹ் பேசுகின்றான், இன்னத்தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் என்பது இலகுவானது. இந்த மார்க்கம்ங்கிறது கஷ்டமான, கடினமான, கடைபிடிப்பதற்கே சிரமமான வழிமுறைகள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் சொல்லித்தரப்படலை. இலகுவான, மிகவும் கடைபிடிக்கத்தக்க வழிமுறைகள் தான் இம்மார்க்கத்தின் வழிகாட்டுதலாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இன்னத்தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் என்பது இலகுவானது தான் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அடுத்த வசனத்தில் பேசுகின்றான், மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லி தஷ்கா, இந்த குர்ஆன் என்பது உங்களுக்கு சிரமத்தை தருவதற்காக அல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்கல. இல்லா ததுக்கிரத்தல் லிமை யஹ்ஷா, அஞ்சுபவர்களுக்கு அறிவுரையாக, இறைவனை அஞ்சி நடப்பவர்களுக்கு உண்டான அறிவுரைகளாகத்தான் இந்த திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கு. உங்களுக்கு சிரமத்தை தரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிகாட்டுதலாக இந்த குர்ஆன் இல்லை என்பதை அல்லாஹ் பேசுகின்றான். அப்ப திருமறை குர்ஆன், இந்த இஸ்லாமிய மார்க்கம் முன்வைக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாம் இலகுவானவைகள் தான், அது மனித குலத்திற்கு சிரமமானவைகள் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் அல்லாஹ் பேசுகின்றான், ஒமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜின், உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் எந்த சிரமத்தையும் எந்த நெருக்கடியும் உங்களுக்கு ஏற்படுத்தல, இந்த மார்க்கத்தில் எந்த விதமான சிரமமும் உங்களுக்கு இல்லை என்று இறைவன் பேசுகின்றான். தொழணும், தொழ முடியலையா உட்கார்ந்து தொழலாம், உட்கார்ந்து தொழ முடியலையா படுத்து தொழலாம், நோன்பு வைக்கணும், நோன்பு வைக்க முடியலையா வேறொரு நாளில் கணக்கிட்டு கொள்ளலாம், இல்லை நோன்பே வைக்க முடியாத முழுமையான பலவீனமா நோன்பு வைக்க வேண்டியதில்லை. இவ்வளவு இலகுவான முறையில் மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. தொழுகைக்கு ஒழு செய்யணும், தண்ணீரில் தான் செய்யணும், தண்ணீர் கழும் ஜில்லுன்னு இருக்கா, குளிரா இருக்கா, அல்லது நோயின் காரணமாக தண்ணீரை பயன்படுத்த முடியலையா மண்ணை தொட்டு தயமும் செய்து கொள்ளலாம். இப்படி எல்லா விதங்களிலும் இலகுவைத்தான் மார்க்கம் வழிகாட்டுகிறது. 4 ரக்காத் தொழணும், லுஹர் அசரு இஷா 4 ரக்காத் தொழ வேண்டிய இந்த தொழுகைகளில் பயணத்தில் இருக்கிறோம், 2ஆக தொழுது கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை, 2ஆக தொழுது சுருக்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை மார்க்கம் வழங்குகிறது. இப்படி எல்லா வகையிலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்ட சட்டத்திட்டங்கள், வழிகாட்டுதல்கள், நெறிமுறைகள் அனைத்தும் இலகுவானவைகளாகத்தான் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மனுஷனுக்கு மனுஷன் துன்பம் தரக்கூடிய எந்த சட்டங்களும் இங்கே இல்லை. உன்னைய நீயே வெட்டிக்க, காயப்படுத்திக்க, மிளகா தண்ணியை தலையில் நீ தெளிச்சிக்க, அல்லது மண்ணில் உருண்டு பிறண்டு, அல்லது மண்ணில் சோத்தை போட்டு சாப்பிடு, இப்படியான கஷ்டங்களை, சிரமங்களை, துன்பங்களை தரக்கூடிய எந்த விதமான வழிகாட்டுதலும் மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. இலகுவான, அனைவரும் கடைபிடிக்கத்தக்க ஒரு எளிமையான நிலையில் தான் இந்த மார்க்கத்தின் வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சரி, மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட தொழுகை, இன்ன பிற வணக்கங்கள் எல்லாம் இலகுவானது தான். அந்த இலகுவானதையும் கூட ஒருவர் சிரமமாக எடுத்துக்கொள்வதை மார்க்கம் தடுக்கிறது. மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டதெல்லாம் நமக்கு இலகுவானது தான்.
அதை ஒருவர் தனக்குத்தானே சிரமமாக்கி கொள்ளக்கூடிய வகையில் செய்வார்னா அதையும் செய்யக்கூடாது, அது தப்பு, அதில் தவிர்ந்து இருக்கணும், விலகி இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டுவதை பார்க்கிறோம். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு ஒரு 3 தோழர்கள் வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எப்படி தொழுகிறாங்க, அவங்களுடைய தொழுகை முறை என்ன, அவங்களுடைய வணக்க நிலைப்பாடு என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய விஷயம், அவங்க நோன்பு நோக்கக்கூடிய விஷயம், அந்த தகவலையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, அவங்களே இந்த அளவுக்கு அமல் செய்கிறாங்கன்னா நாம் இந்த அளவுக்கு அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு முடிவு எடுக்கிறாங்க. நான் இரவெல்லாம் நின்று வணங்க போகிறேன், இழுவ முழுக்க நின்று வணங்குவேன். இன்னொருத்தவர் நான் காலமெல்லாம் நோன்பு நோக்க போகிறேன் அப்படிங்கிறார். இன்னொருத்தவர் நான் திருமணமே முடிக்காமல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவனத்துக்கு வருது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வல்லாஹி இன்னி ல அக்ஷாக்கும் லில்லாஹ் வ அத்காக்கும் லஹு. உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சி பயபக்தியோடு இருப்பவன் நான் தான். லாக்கின்னி அசூமு வ உஃப்திரு. நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன். வ உஸல்லி வ அர்குது. நான் தொழுகைகளை பேணுகின்றேன். தஸவ்வஜு நிசா. நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன், பேணுதலாக தான் இருக்கிறேன். இப்படி இருங்க. காலமெல்லாம் நோன்பு வைக்க போகிறேன், காலமெல்லாம் தொழ போகிறேன் அப்படின்லாம் மார்க்கத்தில் கஷ்டம்லாம் கிடையாது. அப்படிலாம் நீங்கள் செய்யக்கூடாது, சிரமத்தை ஏற்படுத்திக்க கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவங்க அந்த காரியத்தை தடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே போல ஒரு நபர் காபாவை நோக்கி நடந்து செல்வதாக நேர்ச்சி செய்கிறார். காபத்துல்லாவுக்கு நடந்தே போக போகிறேன் அப்படின்னு நேர்ச்சி செஞ்சிருக்கிறார். அவர் வயோதிக நிலையில் அடைஞ்சிட்டார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய 2 புதல்வர்களை கூப்பிட்டு, 2 மகன்களை கூப்பிட்டு, அந்த 2 மகன்கள் மேலே தோல் மேலே கையை போட்டு அவருடைய பாதம் தலையில் இழுபடக்கூடிய வகையில் அவருடைய நடத்தி என்ன செய்யப்படுகிறார், காபாவுக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கிறாங்க. இந்த நிலையை பார்த்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ அன் தஅதீபி ஹாத நஃப்ஸுஹுல் அகனியுன். ஒரு மனிதர் தன்னைத்தானே நோய்வினைப்படுத்திக் கொள்வதனால் அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. இப்படி வேதனைப்படுத்தி இந்த காரியத்தை, இந்த நேர்ச்சியை செய்யணுங்கிறதுனால எந்த விதமான நன்மையும் இருக்க போவதில்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதரவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ் இப்படி நீங்கள் நோய்வினைப்படுத்துவதை விரும்பலை. நீங்கள் உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறத, உங்களை நீங்களே துன்பப்படுத்திக்கிறத அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, அதில் எந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதை தடுப்பதை பார்க்கிறோம். அப்போ மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள், சட்டத்திட்டங்கள் எல்லாம் நமக்கு இலகுவானவைகளாக, சிரமம் இல்லாதவைகளாக வழிகாட்டப்பட்டு இருப்பதையும் பார்க்கிறோம். அந்த இலகுவாக வழிகாட்டப்பட்ட விஷயங்களிலும் ஒருவர் தானாக சிரமங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, தானாக தமக்கு பாரங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்று தடுப்பதையும் பார்க்கிறோம். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் ஏனைய எல்லா மத கோட்பாடுகளை விடவும் தனித்து விளங்குவதற்கு இதுவும் ஒரு முக்கியமாக காரணமாக இருப்பதை பார்க்கிறோம். இப்போ இஸ்லாம் என்பது மிகவும் எளிமையான மார்க்கம். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒலி து கப்பீருல்லாஹ் அலாமா ஹதாக்கும். இந்த நேர்வழி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான்ல, அதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹை அதிகம் தக்பீர் சொல்லி, அல்லாஹ் அக்பர் சொல்லி பெருமைப்படுத்துங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிஅமத் மிகப்பெரிய நிஅமத். உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய மானத்தை நிலைநிறுத்தக்கூடிய நிஅமத் இஸ்லாம் என்கின்ற நிஅமத். அப்படியான உங்களுடைய வாழ்வியலுக்கு உகந்த, மிகச்சரியான, சிரமமில்லாத, ஆரோக்கியமான, இலகுவான வழிமுறைகளை மார்க்க சட்டங்களாக இஸ்லாம் தந்திருக்கிறதுன்னு சொன்னால், இதற்கு உங்களுக்கு வழங்கிய இறைவன், அத்தகைய இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். ஒலித்து கப்பீர் உள்ளாக, நீங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொண்டிருங்கள் என்று இறைவன் பேசுகின்றான். அப்போ இப்படியான அருட்கொடைகளை பார்க்கிறோம். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை இந்த மார்க்கம் என்பது. அப்படிப்பட்ட இந்த இலகுவான மார்க்கத்தை கடைபிடிப்பதில் சோர்வில்லாமல், அதில் அலட்சியம் இல்லாமல், சலிப்பில்லாமல், மார்க்க சட்ட திட்டங்களை, இறைவன் வகுத்த வழிகாட்டுதல்களை தம்முடைய வாழ்வில் சரியான முறையில் பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்